அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட ராஜேஷ். சிந்தைகள் பெரிதாகட்டும். இந்த வீடியோவில் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பி தற்போதைய நிலை, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ஸ். இதுதான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பின்றது 2016 கேரளாவில் கனிமங்கலம் அப்படின்ற இடம், அதாவது திருச்சூரில் கனிமங்கலம் அப்படின்ற இடத்துல ஆரம்பிச்சு மிக சிறப்பாக வந்து ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மாகவும் பல ப்ராஜெக்ட் வச்சு நடந்துகிட்டு இருந்தது. கடந்த 2023 டிசம்பர் 7 வரைக்கும் இதில் சொல்லப்பட்ட மாதிரி எல்லா இன்கமும் கொடுத்துட்டு பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்து சொல்லிக்கன்னா, ஒரு தற்காலிகமாக ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பியோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணப்படுது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா, ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடியிலிருந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அடுத்ததாக பார்த்து சொல்லிங்கன்னா, பேர்னிங் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்ஸுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு இந்த ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பியோட எல்லா அக்கௌண்ட்டுமே தற்காலிகமாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பில் இருக்கக்கூடிய யாருக்குமே எந்த ஒரு பேமெண்ட்டுமே போகலை அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா, இந்த வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் வந்து நடந்துகிட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் பார்த்து சொல்லிக்கினா, ஜிஎஸ்டி தரப்புல இருந்தும் இடி தரப்புல இருந்தும் இந்த வழக்கு வந்து முற்றிலுமாக கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பட்ஸ் பர்னிங் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம், அதுக்கு கீழே வரக்கூடிய செஷன் கோர்ட்ல நடந்த வாதத்தின் அடிப்படையிலும் கேஸ் வந்து தீர்ப்பு வந்தது. பட் என்ன அப்படின்னு சொல்லி, அது ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பிக்கு எதிராக இருந்தது. ஸோ அதனால என்னன்னா, நம்மளோட கேஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு, அதாவது ஹை கோர்ட்டுக்கு வந்து ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பிலேருந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து என்னன்னு சொல்லி கேட்டால், ஹைரிச் ஆன்லைன் ஷாப்போட பியூரிட்டி என்ன அப்படின்றது வந்து விளக்கி அதுல இருந்து முழுமையாக வெளியே வந்துட முடியும். ஹைரிச் ஆன்லைன் ஷாப் எப்பயும் போல ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ற நிலைமையில மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தோன்னா, ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பில் இருக்கக்கூடிய பிசினஸ் பார்ட்னர்ஸ் இல்லைன்னு சொல்லிக்கிறேன், ஹைரிச் பிசினஸ் ப்ரொமோட்டர்ஸ், இவங்களோட நிலைமை என்ன, இப்போ எப்படி இருக்கு? கடந்த கொஞ்சம் காலகட்டமாக பார்த்தோன்னா, பே அவுட் எதுவுமே வராத நிலையில கூட ஹைரிச் ஆன்லைன் ஷாப் பிசினஸ்ல இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாகவும், ஹைரிச் ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் சொன்னது எல்லாம் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தால மக்கள் பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்தாங்க. அதே சமயத்தில் அந்த மக்களுக்கு வந்து ஒரு கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பில் இருக்கு. ஜூன் 10 அப்புறமா வந்து ப்ரொவைட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து சொல்லிக்கிறேன், ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே இது வரைக்கும் அப்டேஷன்ஸ் என்னன்னு தெரியாத நபர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா, ஜூன் 10 நமக்கு பே அவுட் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணப்படுது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்து சொன்னா, இங்க இன்னொரு ஆப்ஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஹைரிச் ஆன்லைன் ஷாப் இந்த பிசினஸ்ல வந்து கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லாத நபர்களுக்கு, நமக்கு வந்து அடுத்தபடியாக முன்னாடி போகணும்னு அவசியம் எது விருப்பம் இல்லை, நம்ம வந்து சொல்லிங்கன்னா இந்த பிசினஸ் இதோட குவிட் பண்ணிக்கிறோம், நான் எனக்கு கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 விதமான ஆப்ஷன்ஸ். பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன்ஸ் வந்து முன்கடனை கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, முடியாதவங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான மருத்துவ செலவுக்கு, கல்யாண காரியங்கள், அந்த மாதிரி விஷயங்களுக்காக வேண்டி வெயிட் பண்ணியிருந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னு சொல்லிக்கிறேன்னா, சில பேர் என்னன்னு சொல்லிக்கிறேன்னா, பிசினஸ் பார்ட்னராக இல்லை ப்ரொமோட்டர்ஸ் வரும்போது லோன் எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னு சொல்லிக்கிறேன்னா ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். அப்போ அந்த மாதிரி நபர்கள்லாம் கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து சொன்னால் இதை குவிட் பண்ணிக்கலாம். அதுக்கான ரெக்வஸ்ட் காரியங்கள்லாம் வந்து ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பில் கொடுக்கலாம். இதுக்காக வந்து ஒரு விங் அமைச்சிருக்காங்க. ஸோ ஒரு பேனல், 25 பேர் கொண்ட ஒரு பேனல் இருக்கு. அவங்களுக்கு நம்ம வந்து உங்க லீடர்ஸ் மூலமாக வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னு சொல்லிக்கிறேன்னா, அவங்க அதை பார்த்து செக் பண்ணிட்டு நம்மளோட பேன் கார்டு காரியங்கள் எல்லாம் கொடுத்தோம்னு சொல்லிக்கிறேன்னா, எவ்வளோ அமௌண்ட் இது வரைக்கும் ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பில் கிடைச்சிருக்கு, எவ்வளோ கிடைக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி பார்த்து கால்குலேஷன் பண்ணிட்டு, ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பில் எப்பயுமே நான் பிசினஸ் பார்ட்னர் இருக்குன்னு சொன்னால், ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ஜூன் 10 அப்புறமா வந்து பிசினஸ் இன்கம் ப்ரொவைட் பண்ணப்படும். ஓகே, ஸோ இது விஷயம். அடுத்தபடி இன்னொரு விஷயம் சொல்லி, இந்த பணம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பிலேயே இந்த பிசினஸ் வந்து இவ்வளோ காலம் ரன் ஆனதுக்கும், இவ்வளோ நாள் இதோட நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கக்கூடிய மக்களுக்கும் கரெக்டான முறையில் கொடுக்கணும்னு ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பிலேன்னு சொல்லி கேட்டா, அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் காரியங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அதன் மூலியமா வரக்கூடிய பிசினஸ் ப்ராஃபிட்ல இருந்து என்னன்னு சொல்லிக்கிறேன்னா, இதில் மொத்தமாக அந்த ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பை கடன் எடுத்து இந்த செட்டில்மெண்ட் காரியங்கள் எல்லாமே கொடுத்து முடிப்பாங்க. இதே சமயத்தில் வந்து ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பியோட கேஸ் வந்து ஹைகோர்ட்ல கிளியர் ஆகிடும். ஸோ கிளியர் ஆனதுக்கு அப்புறமா அதே ஒரு பேர்லேயே வந்து கிளியர் கட்டா ரன் ஆகும் அப்படின்றத வந்து மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹைரிச் ஆன்லைன் ஷாப்போட இந்த புது பிசினஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். எந்த விதமான நிர்பந்தம் கிடையாது. எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க இந்த பிசினஸ்ல வந்து இருக்கணும் அப்படின்னு எந்த நிர்பந்தமோ எதுவுமே கிடையாது. தேவைப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இதில் கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்றவங்க தாராளமாக குவிட் பண்ணிக்கலாம். குவிட் பண்ணா கூட ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் காரியங்கள் எல்லாமே வந்து சேரும் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. இறுதியாக பார்த்துன்னு சொல்லிச்சுன்னா, ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பில் இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், இல்லை ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பில் வரணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், இல்லை அதே மாதிரி புதுசாக வந்து பிசினஸ் தேடிட்டு இருக்கும் நபராக இருக்கட்டும், இல்லை வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல கூட யாராக இருக்கட்டும், ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பில் கூடிய கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் என்ன, இனி அவங்களோட ஃபியூச்சர் என்ன, எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர போறாங்க, எப்படி இருக்க போகுது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் தாராளமாக உங்கள் பர்டிகுலர் லீடர்ஸோ இல்லைன்னு சொன்னால் தாராளமாக என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் அதுக்கான முழு தகவல்களும் கொடுக்கப்படும். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோன்னு சொல்லிக்கிறேன், ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பின்ற ஒரு பிசினஸ் வாய்ப்பை மக்களுக்கு நன்மை செஞ்சுட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் காலமாக ஹைரிச் ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாருக்குமே மக்களுக்கு தேவையான ரிச்னஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இனி அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே நன்றி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.